ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையே ஜீவ விருட்சத்தின் கனியாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்கு இது கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனங்களை ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்கிறவர்கள் மரணத்தை வென்று, முதல் மரணம் வந்தாலும் இரண்டாம் மரணத்தை வென்று, சிலருக்கு முதல் மரணமும் வராமல் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். எலியா ஐயாவை போல, ஏனோக் ஐயாவை போல எடுத்துக் கொள்ளப்படுதலும் நடக்கும். முதல் மரணத்தை கூட சந்திக்காமல் கர்த்தரிடத்தில் போகிறவர்களும் உண்டு. இந்த பூமியில் இப்பொழுதே உண்டு. நம்முடைய காலத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதல் நடக்க போகிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. அப்படி இருக்க கர்த்தருடைய ஜீவ விருட்சத்தின் கனியாகிய கர்த்தருடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் வேத புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனங்களை நாம் முழு மனதோடு கனப்படுத்தி மரியாதை கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை மரணத்திலிருந்து காப்பாற்றும் கர்த்தருடைய வசனமாகிய திருவசனம், வேத வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர் பூமியில் உள்ள நீதிமான்களுக்குள் வந்து அவர்களை ஆளுகை செய்து அவர்களுக்கு போதித்து, நீதிமான்களின் மேல் பரிசுத்தவான்களுக்கு போதித்து அவர்கள் மூலமாய் எழுத வைத்த வசனங்கள் தான் பைபிளில் இருக்கிற வேத வசனங்கள். விவிலியம், பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகளாய் இருக்கிறது. பூமியில் ஏற்பட்டிருக்கிற ஆதியிலே ஏவாள் அம்மா மூலமாக ஏற்பட்ட பாவத்தின் விளைவு, அந்த பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள ஜீவ விருட்சத்தின் கனியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் தான் இது. ஜீவ அப்பம் நானே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவரே வார்த்தை என்றும் சொல்லியிருக்கிறார். ஜீவ விருட்சத்தின் கனி நம்மை மரணத்திலிருந்து காப்பாற்றும். கர்த்தருடைய வார்த்தையே ஜீவ விருட்சத்தின் கனியாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்கு இது கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனங்களை ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்கிறவர்கள் மரணத்தை வென்று, முதல் மரணம் வந்தாலும் இரண்டாம் மரணத்தை வென்று, சிலருக்கு முதல் மரணமும் வராமல் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். எலியா ஐயாவை போல, ஏனோக் ஐயாவை போல எடுத்துக் கொள்ளப்படுதலும் நடக்கும். முதல் மரணத்தை கூட சந்திக்காமல் கர்த்தரிடத்தில் போகிறவர்களும் உண்டு. இந்த பூமியில் இப்பொழுதே உண்டு. நம்முடைய காலத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதல் நடக்க போகிறது. அப்படி இருக்க கர்த்தருடைய ஜீவ விருட்சத்தின் கனியாகிய கர்த்தருடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் வேத புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனங்களை நாம் முழு மனதோடு கனப்படுத்தி மரியாதை கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வேத வசனங்களுக்கும் பைபிளில் உள்ள வார்த்தைகளுக்கும் உலகத்தில் இருக்கிற எந்த புத்தகத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. 10 புத்தகங்களில் ஒன்று 10ஓடு இது ஒரு 11 என்று அல்ல. எவ்வளவு சிறந்த புத்தகமாய் இருந்தாலும் அது மனிதனுடைய இருதயத்திலிருந்து தோன்றியதே. ஆனால் வேத புத்தகம் மட்டுமே நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தாவாகிய நம்முடைய தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. அது ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. உலகத்தில் உள்ள புத்தகங்கள் கருத்தை சொல்லும், வார்த்தையின் பொருளை சொல்லும், பொருள் கொடுக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளோ ஜீவன் கொடுக்கும், இறந்தவனையும் உயிர்ப்பிக்கும். வாழ்க்கையில் பலர் இறந்த நிலையில் இருப்பார்கள். வாழ்க்கையே ஒன்றுமில்லை என்று இருப்பார்கள். ஏன் வாழ்கிறோம் என்று இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்து அவர்களை உயிர்ப்பித்து உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறது. அதுவே ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தையாயிருக்கிறது. இப்படிப்பட்ட சாட்சிகளை தேடினால் 1000 அல்ல, லட்சம் அல்ல, கோடான கோடி ஜனங்கள் இன்றும் இருக்கிறார்கள். வேத வசனத்தினால் தான் இன்றும் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேத வசனம் என்பதே ஜீவ விருட்சத்தின் கனி. அப்படிப்பட்ட பரிசுத்தமான இந்த ஜீவ வசனத்தை
வேத வசனத்தை, ஜீவனுள்ள வசனத்தை அவமதிக்கிறவர்கள் நாசம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். கர்த்தருடைய வசனத்தை அவமதிக்கிறவர்கள், அற்பமாய் எண்ணுகிறவர்கள் மனிதர்களே கர்த்தருடைய வார்த்தையை அவமதிப்பார்கள், மரியாதை கொடுக்க மாட்டார்கள், கனப்படுத்தாமல் மரியாதை குறைவாக பேசுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய நிலை, முடிவு நாசம் அடைதல் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனத்தை அவமதித்தால் நாசம் அடைவோம். இதற்கு பல பொருள் உண்டு. ஒன்று, பொதுவாக வேத வசனம் என்றாலே அவமரியாதையாய் பேசுகிற சிலர் கூட்டம் உண்டு. சிலர் கிறிஸ்தவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து கொண்டு, ஏன் ஊழியக்காரர்களாய் இருந்து கொண்டு கூட வேத வசனத்தை தவறாக பேசுவது, வசனத்தை மதிக்காமல் பேசுவது. வசனம் அப்படி இருக்கிறது, அதெல்லாம் நடக்காது. வசனம் இருக்கிறது, அது அப்படி நடக்காது என்று எப்படி சொல்ல முடியும்? வேத வசனம் சத்தியமானது, அதற்கு நாம் கனப்படுத்த வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், முழு மனதோடு நாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனம் ஒரு காரியத்தை சொன்னால் சொன்னதுதான், ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தை, அது அப்படியே நடந்தே தீரும். கர்த்தருடைய வார்த்தையை அவமரியாதையாய் நாம் நடக்கக்கூடாது, பேசக்கூடாது. இப்படி செய்தால் நாசம் அடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. எச்சரிக்கையாய் இருப்போம். வேத வசனத்தை மதிப்போம், கனப்படுத்துவோம், மரியாதையாய் நடப்போம். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். அப்படி கர்த்தருக்கு பயந்து கற்பனையை கை கொண்டு வாழ்கிற மனிதன் அதற்குரிய பலனை அடைவான். இச்சைக்கு விலகி பரிசுத்தமாய், ஒழுக்கமாய், கற்பு நெறி தவறாமல், எந்த விஷயத்திலையும் இச்சை இல்லாமல், தனக்கு உள்ளதை உள்ளதென்று போதும் என்று கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நீதியாய் நடக்கிற மனிதனுக்கு கர்த்தர் நிச்சயம் அதற்குரிய பலனை தருவார். அவன் நற்பலனை பெற்று நித்திய ஜீவனை அடைந்து இவ்வுலக வாழ்க்கையிலேயும் சமாதானமாய் வாழ முடியும். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. ஒரு மனிதன் ஞானவானாய் இருந்தால், ஞானத்தை பெற்றிருந்தால், ஞானம் என்றால் ஆவிக்குரிய அறிவும் புத்தி, இந்த உலக அறிவு எல்லாம் சேர்ந்தது. இப்படி ஞானவானாய் ஒரு மனிதன் இருந்தால், கர்த்தருக்கு பயந்த மனிதன் தான் ஞானவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படி என்றால் ஞானத்தை பெற்ற மனிதன், கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன் பேசும்போது, அவர்கள் போதிக்கும் போது, அந்த போதகத்தை நாம் கேட்டால் அது ஜீவ ஊற்றாய் இருக்கும், ஜீவன் ஊறும். அப்படி என்றால் நாம் மரணத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று பொருள், நரகத்திலிருந்து தப்பிக்கலாம். கர்த்தருக்கு பயந்த மனிதர்கள் போதிக்கும் போது அதை கேட்டால் நாம் மரணத்திலிருந்து தப்பித்து நித்திய ஜீவனை அடையலாம். அப்படிப்பட்ட போதகத்தை கேட்க விரும்ப வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மரண கண்ணிகள், மரணத்திற்கு ஏதுவான வலை வீச்சுகள் இந்த உலகத்தில் உண்டு. சாத்தானை எரிந்து கொண்டிருப்பான், ஏதாவது ஒரு இச்சையை காட்டிக்கொண்டு ஏதாவது ஏமாற்று வேலை செய்து கொண்டு இருப்பான். அப்படிப்பட்ட வலையில், இந்த உலகம் விரிக்கிற வலையில் விழுந்து ஏமாந்து போகாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள ஞானவான்களின் போதகத்தை கேட்க வேண்டும். ஞானம் உள்ளவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் சொல்கிற வார்த்தைகளை, அவர்கள் போதிக்கும் போதனைகளை கேட்டு நடந்தால் நாம் உயிரை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம், நரகத்திற்கு தப்பிக்கலாம், சமாதானமாக இவ்வுலகத்திலும் அற்ப ஆயுசில் இறக்காமல் நீண்ட காலம் வாழலாம், முடிவில் நித்திய ஜீவனையும் அடையலாம். நற்புத்தி தயையை உண்டாக்கும். நல்ல புத்தியுள்ள மனிதன் தயவு காட்டுவான், தயவை உண்டாக்கும், பிறருக்கு தயவு செய்வான். நல்ல புத்தியுள்ள மனிதன் பிறருக்கு தயவு செய்வான், மற்றவருக்கு இரக்கம் காட்டி அவர்களுக்கு உதவி செய்கிற குணமுடையவர்கள், அப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள், நற்புத்தி உள்ளவர்கள். துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. துரோகம் செய்கிறவர்கள், பிறரை நம்ப வைத்து ஏமாற்றுவது, பலவித தவறான காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை கரடு முரடானது. அவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும், பல போராட்டங்கள் வரும், மிகவும் குழப்பமாக இருக்கும், கரடு முரடாக இருக்கும்.
ஒரு தெளிவு இருக்காது அவர்கள் வாழ்க்கை. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான். விவேகமுள்ள மனிதன், புத்தி இருக்கிறது, அறிவு இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது, ஆவிக்குரிய அறிவு இருக்கிறது, காலத்தை அறிகிற அறிவு இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதன் அறிவோடு நடந்து கொள்வான். இந்த உலகத்தில் எப்படி பேச வேண்டும், எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவு அந்த மனிதனுக்கு இருக்கும். அறிவோடு நடந்து கொள்வான். ஆனால் மூடனோ மூடத்தனத்தை வெளிப்படுத்துவான். முட்டாளா இருக்கிறவன் அவன் எப்பொழுதும் எந்த செயலை செய்தாலும் முட்டாள்தனத்தையே வெளிப்படுத்துவான். அவனுடைய செயல்கள் தன்னுடைய மத இனத்தை மறைக்க கூட தெரியாது. அதை முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். அறிவுள்ளவன் தன் அறிவை மறைத்து வைப்பான். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான். அதாவது ஒரு மனிதன், ஒரு தேச தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். 2 தேசங்களுக்கு இடையில் ஒரு நல்ல காரியத்தை நடத்துவதற்காக ஒரு தூதரை அனுப்புகிறார்கள். அல்லது 2 குடும்பங்களை கூட வைத்துக் கொள்ளலாம். 2 குடும்பங்கள் சண்டை சச்சரவா இருக்கிறது, உறவினர்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு பொதுவான ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் போய் இந்த கெட்ட ஒரு மனிதனா இருக்கிறான். அவன் போய் என்ன செய்வான்? இந்த வீட்டில் 4 காரியங்களை தவறாக சொல்வான் அவர்களை பற்றி. அவர்கள் வீட்டில் போய் இவர்களை பற்றி தப்பாய் சொல்வான். இப்படிப்பட்ட தீமையை செய்வார்கள். அதாவது தூது போகிற தீயவர்கள். மற்றவர்களிடத்தில் தூது போய் ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் தவறாக சொல்லுகிறவர்கள் விழுந்து போவார்கள், அழிந்து போவார்கள். அப்படி செய்யக்கூடாது. எப்பொழுதும் எந்த இடத்திலும் சமாதானம் வரும்படியாக, சந்தோஷம் உண்டாகும்படியாக, ஒற்றுமை நிலவும்படியாக நம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும். யாருக்காக ஆனாலும் சரி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை உண்டாகவும், தேசங்களில் ஒவ்வொருக்கொருவர் ஒற்றுமை உண்டாகவும் அப்படித்தான் செய்ய வேண்டும். உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவுக்கு உண்மையான ஸ்தானாதிபதி, நீதியும் நேர்மையும் உள்ள ஒரு அதிபதி கிடைத்தால், அவருடைய கீழே வேலை செய்வதற்கு PA என்று சொல்லலாம், அப்படி கிடைத்தால் அவர்கள் மருந்தாக இருப்பார்கள். அந்த அதிகாரிக்கு, அந்த ராஜாவை ஆளுகை செய்கிற அந்த ராஜாவுக்கு மருந்தாய் இருப்பார்கள், நன்மையை விளைவிப்பார்கள் என்று பொருள். அதாவது ஒரு ராஜாங்கம் என்றால், ஒரு அரசவை என்றால், அல்லது இன்றைய காலத்தில் ஒரு அரசாங்கம் நடக்கிறது என்றால், அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் கூட இருப்பவர்கள் மருந்தை போல இருக்க வேண்டும். நம்முடைய அரசாங்கம் நல்லபடியாக நடக்க வேண்டும், அதற்கு என்னென்ன நற்காரியங்களை செய்யலாம் என்று யோசிக்கக்கூடியவர்களாக, நல்ல குணமுடையவர்களாக இருக்க வேண்டும், நீதிமானாய் இருக்க வேண்டும், சன்மார்க்கனாய் இருக்க வேண்டும், உத்தமர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இருந்தால்தான் அரசாங்கம் நல்லபடியாக நடக்கும். புத்திமதிகளை தள்ளுகிறவன். ஒருவர் புத்திமதி சொன்னால் அதை கேட்டுக்கொள்ளாத மனிதர்கள் இருப்பார்கள். யார் எந்த புத்திமதி சொன்னாலும், நல்ல காரியங்களை சொல்லும் பொழுது, இப்படி செய்யாதே, இது சரியில்லை, இது தவறு, இதை திருத்திக்கொள் என்று சொன்னால் அதை கேட்க மாட்டார்கள். அப்படி கேட்காத மனிதர்களுக்கு என்ன நடக்கும் என்றால், அவர்களுக்கு தரித்திரம் வரும், அவமானம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலோசனையையும் புத்திமதிகளையும் கேட்காவிட்டால் தரித்திரத்தில் விழுந்து போவோம், அவமானங்கள் வந்து சேரும். அதனால் புத்திமதிகளை கேட்க வேண்டும். கர்த்தருடைய நீதியின்படி சொல்லுகிற புத்திமதிகள், நல்ல புத்தி, நல்ல விஷயங்கள் சொல்லும் போது கேட்டுக்கொள்ள வேண்டும். கடிந்து கொள்ளுதலை கவனிக்கிறவனோ கனம் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். நாம் தவறு செய்யும் போது நம்மை கண்டிக்கிறார்கள், நீ செய்வது தவறு, இப்படி செய்யக்கூடாது என்று கண்டித்தால், நம்மை அவர்கள் கண்டிக்கும் பொழுது, பெரியோர்கள் கண்டிக்கும் பொழுது அதை கவனித்து நாம் செய்தது தவறு என்று உணர்ந்து திருந்துகிற மனிதன் கனம் அடைவான். பலரால் மதிக்கப்படுவான், மரியாதை கிடைக்கும் என்று பொருள். அதனால் நாம் எப்பொழுதும் நம்மை கண்டித்து வழி நடத்துகிறவர்களுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். நாம் தவறு செய்யும் போது நம்மை சுட்டி காட்டுகிறவர்களே நமக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கிறார்கள். நாம் தவறு செய்யும் பொழுதெல்லாம் நம்மை எதையும் கண்டு கொள்ளாமல் இருப்பது அல்லது பாராட்டுகிறவர்கள் நமக்கு தீமை செய்கிறார்கள். இதற்கு உதாரணமாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். சாலமோன் ராஜாவுடைய பேரனான
ரெகோபெயாம். சாலமோன் ராஜாவின் மகனான ரெகோபெயாம் தன்னுடைய இளவயதில் ராஜாவாகிறார். அப்பொழுது அவர் தவறான முடிவுகளை எடுக்க அவர்கள் நண்பர்களே ஆலோசனை சொல்லுகிறார்கள், இவரை உற்சாகப்படுத்துகிறார்கள். அதனால் என்ன நடந்தது? இன்று வரைக்கும் இஸ்ரவேலர்கள் பிரிந்து ஒரு கோத்திரம் மட்டுமே இஸ்ரவேலர் என்று இருக்கிறது. மற்ற 10 கோத்திரங்களும் எங்கே போனதென்று தெரியவில்லை. லேவி கோத்திரம் எல்லாவற்றிற்கும் பொது, அதனால் அது வேண்டாம். 10 கோத்திரங்களும் பிரிந்து, அதாவது யூதா கோத்திரத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டது. இது ஏன் நடந்தது? ரெகோபெயாமின் செயலால் நடந்தது. அவர் ஆலோசனையை கேட்கவில்லை, கடிந்து கொள்ளுதலை கேட்கவில்லை. ஜனங்கள் வந்து சொல்லுகிறார்கள், சாலமோன் ராஜா எங்களை மிகவும் கடினமாய் நடத்தினார், எங்களை சுலபமாக கனிவாக நடத்துங்கள், எங்களுக்கு அதிக வேலை கொடுத்தார், எங்களுக்கு நீங்கள் வேலையை குறைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் சுமையை லகுவாக்குங்கள், நாங்கள் அப்பொழுது உங்களோடு இருப்போம் என்று 10 கோத்திரத்தாரும் வந்து சொன்னார்கள். அந்த ஆலோசனையை ரெகோபெயாம் கேட்கவில்லை, கடிந்து கொள்ளுதலை கேட்கவில்லை. சாலமோன் செய்தது தவறு என்று அவர்கள் சொன்னார்கள், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சொன்னதை கேட்டு அரசவையில் இருந்த பெரியோர்களும் சொன்னார்கள், ஜனங்கள் சொல்வதை கேள் என்று பெரியோர்கள் சொன்னார்கள். ஆனால் ரெகோபெயாம் கேட்கவே இல்லை. கேட்காமல் நான் என் இஷ்டப்படிதான் நடப்பேன் என்று தன் நண்பர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு, இன்னும் உங்களை, அதாவது என் தகப்பனாரின் இடுப்பை விட என் சுண்டு விரல் பருமனாயிருக்கும் என்று சொன்னார். என் தகப்பனாரை விட நான் பல மடங்கு உங்களை இன்னும் அதிகமாய் வேலை வாங்குவேன் என்று சொன்னார். ரெகோபெயாம் இப்படி சொன்னதின் விளைவு இன்று வரை இஸ்ரவேல் கோத்திரங்கள் பிரிந்து சிதைந்து கிடக்கிறது. யூதா கோத்திரம் மட்டுமே ஒன்றாய் இருக்கிறது. மற்ற கோத்திரங்கள் எங்கே போனது? உலகெங்கும் சிதைந்து கிடக்கிறது. ஒரு மனிதனின் சொல், ஒரு மனிதனின் செயல் எப்படி மாறிவிட்டது? நாம் சில நேரம் எடுக்கும் முடிவுகள், ஒரு சில வார்த்தைகள் உலகையே மாற்றுகிறது. இந்த ரெகோபெயாமின் வார்த்தையை இது உதாரணமாக சொல்லலாம். உலக வரலாற்றையே மாற்றி அமைக்கக்கூடிய சில வார்த்தைகள், சிலர் எடுக்கும் முடிவுகள். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது, நாம் தவறு செய்யும் போது, நாம் மற்றவர்களால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு திருந்தி நடப்பது நாம் கனம் அடைவதற்கு எதுவாகும். நமக்கு மரியாதை கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், மிகுந்த உயர்ந்த ஸ்தானங்களும் கிடைக்கும். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. ஒரு மனிதன் இனிப்பை கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷமாய் சாப்பிடுவோம். இனிப்பு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுபோல நாம் விரும்பிய காரியம், நாம் நீண்ட காலம் ஆசையோடு காத்திருந்த, நாம் விரும்புகிற காரியம் இது நமக்கு நடந்தால் நம் ஆத்துமா இன்பமாய் இருக்கும், நம் மனம் சந்தோஷமாய் இருக்கும். நான் நினைத்தது எனக்கு கிடைத்து விட்டது என்று மிகவும் சந்தோஷப்படுவோம். தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. தீமை செய்கிற ஒரு மனிதனை பார்த்து நீ இப்படி செய்யாதே, அதை விட்டுவிடு என்றால் அது அவர்களுக்கு அருவருப்பா இருக்கும். இது என்ன நீ என்னை விட்டுவிடு விட்டுவிடு என்று சொல்கிறார், நான் அப்படித்தானே செய்வேன் என்று சொல்வார். தீமையை விட மாட்டார்கள். அது விடுவது என்பதே அவர்களுக்கு அருவருப்பா இருக்கும். அதை செய்வதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய காரியமா இருக்கும். பிறரை துன்பப்படுத்துவது, பிறரின் மனதை காயப்படுத்துவது, பிறரை வேதனைக்குள்ளாக்குவதே அவர்கள் நோக்கமாய் இருக்கும். இப்படி செய்யாதே என்று சொன்னால் அவர்களுக்கு அருவருப்பாயிருக்கும். ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன், கர்த்தருக்கு பயந்து புத்திசியாய், ஞானமாய், உண்மையாய், கர்த்தருக்கு பயந்து நீதிமானாய் வாழ்கிறவர்கள் நம் கூட இருந்தால் அவர்களோடு சேர்ந்து நாமும் ஞானம் அடைவோம், ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். இதற்கு நாம் ஒருவருக்கொருவர், அந்த காலத்தில் என்றால் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஒரே வீட்டில் ஒரே இடத்தில் இருந்தால் அவர்கள் ஞானம் நமக்கும் கிடைக்கும் என்று சொல்லலாம். ஆனால் இப்பொழுது அதற்கு தேவையில்லை. ஏனென்றால் டிவி, செல்போன், லேப்டாப் போன்ற பொருள்கள் மூலமாக நாம் ஒருவருக்கொருவர் சந்திக்க நேரிடுகிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்த உண்மையான ஊழியக்காரர்கள் நமக்கு போதிக்கும் போது அதை நாம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருந்தால், உண்மையான ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நமக்கு போதிக்கும் போது அதை தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருந்தால் நாமும் ஞானம் அடைவோம், அவர்களுடைய ஞானம் நமக்கும் கிடைக்கும் என்று பொருள். சஞ்சரிக்க வேண்டும் அவர்களோடு என்றால் தினந்தோறும் எப்பொழுதும் அதிகமாய் அவர்களை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் போதனைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.
அப்பொழுது நாமும் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். அப்படி என்றால் என்ன? மூடர்களோடு இந்த காரியத்தையும் இப்படி பார்க்கலாம். அதாவது இன்டர்நெட்டில், டிவியில் போன்ற காரியங்களில் மூடத்தனமான செய்திகளை பார்த்து கொண்டிருந்தாலோ, அல்லது முட்டாள்களோடு, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களோடு, கர்த்தரை கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆனாலும் வேத வசனத்தை படிக்க மாட்டார்கள், உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்திருந்தால் அவர்களோடு சேர்ந்து நாமும் நாசம் அடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய நட்பு நமக்கு ஆகாது. கர்த்தருடைய பிள்ளைகளோடு நட்புறவோடு இருக்க வேண்டும். அதுவே சிறந்தது. பாவிகளுக்கு தீவினை தொடரும். பாவம் செய்கிறவர்களுக்கு தொடர்ந்து அவர்களுக்கு தீமை வந்து கொண்டே இருக்கும். அது நின்று போவதில்லை. பாவிகள் அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருப்பவர்களே பாவிகள், மனம் திருந்தாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தீவினை வந்து கொண்டே இருக்கும். அது தொடர்ந்து வரும். ஒரு முறையல்ல, 2 முறையல்ல, தொடர்ந்து வரும். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நீதிமான்களுக்கு நன்மையை தருவார் கர்த்தர். அதனுடைய பலன், அவர்கள் நீதியின் பாதையில் வாழ்வதால், கர்த்தருக்கு கீழ்ப்படிவதால் அதற்குரிய பலனை அவர்களுக்கு தருவார். நன்மையை தருவார். தீமை அல்ல, நன்மையே நமக்கு வரும். நல்ல ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தால், நீதியாய் வாழ்கிற ஒரு மனிதனாய் இருந்தால், அவன் தன் பிள்ளைகளுக்கும் ஆஸ்தியை வைத்து போவான். அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பான். தன் பிள்ளைகளுக்கும் சொத்து சேர்த்து வைப்பான் என்று பொருள். அப்படி என்றால் செல்வம் அவனுக்கு அதிகமாய் வரும். கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். அவன் நற்காரியங்களை செய்து நல்ல மனிதனாய் இருப்பதினால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அதிகமாய் பெற்றுக்கொண்டு தன் வாழ்நாளுக்கும், தன் பிள்ளைகளின் வாழ்நாளுக்கும், தன் பேர பிள்ளைகளின் வாழ்நாளுக்கும் தேவையான ஐஸ்வர்யத்தையும், நிலங்கள், வீடு போன்ற காரியங்களையும் சேர்த்து வைத்து விட்டு போவார்களாம். இது கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. பாவியின் ஆஸ்தியோ நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்படும். பாவம் செய்கிற மனிதனும் அதிக சம்பத்துள்ளவர்களாய் சிலர் இருப்பதுண்டு. ஆனால் அவர்கள் சேர்த்து வைக்கும் பொருள் அவர்கள் பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ போய் சேராது. அவைகள் நீதிமான்களுக்கு போய் சேரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவியும் ஐஸ்வர்யத்தை சேர்க்கலாம், ஆனால் அது அவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளோ அனுபவிக்க முடியாது. கர்த்தர் நீதிமான்களுக்கு அதை எடுத்து கொடுத்து விடுவார். ஏனென்றால் இவன் பாவி, துன்மார்க்கத்தினால் சேர்த்த பணம். ஏழைகளின் வயல் மிகுதியான விளைச்சலை கொடுக்கும். ஏழைகள் கடினமாய் உழைப்பார்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஏழைகளுடைய நிலம், அவர்கள் விவசாயம் செய்யும் நிலம் நல்ல பலனை கொடுக்கும், நல்ல விளைச்சல் தரும். நியாயம் கிடைக்காமல் கெட்டு போகிறவர்களும் சிலர் உண்டு. அதிலும் சிலருக்கு நியாயம் கிடைக்காமல், சில நேரங்களில் விளைச்சல் சரியாக இல்லாமல் இருப்பவர்களும் உண்டு. அப்படியும் நடக்கும். பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பாய்க்கிறான். அவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். பிரம்பை கையாடாதவன், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பிரம்பு எடுத்து அடித்து வளர்க்காத ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் தன் பிள்ளையை பாய்ப்பதற்கு சமம். அவனிடத்தில் உண்மையாய் அன்பிருந்தால் அவனை அடித்து சிட்சித்து நல்லபடியாக வளர்ப்பான் என்று பொருள். அப்படி என்றால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நல்லபடியாக கண்டித்து வளர்க்க வேண்டும், சிட்சித்து. ஒரு மனிதனுக்கு புத்தி சொல்ல வேண்டும், தன் பிள்ளைகளுக்கு தினந்தோறும் புத்தி சொல்லி வளர்க்க வேண்டும். அந்த புத்திமதிகளை கேட்காமல் அவர்கள் பிள்ளைகள் மீறும் பொழுது அந்த பிள்ளைகளை அடித்து கண்டித்து நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். அப்படி செய்கிறவன் தான் நல்ல தகப்பன். அப்படி செய்யாமல் தன் பிள்ளையை அவன் இஷ்டத்துக்கு விட்டு விடுகிறவன், அவன் தன் பிள்ளையையே எதிரியாக பகைக்கிறான் என்று பொருள். தன் சொந்த பிள்ளைக்கு அவன் எதிரியாய் இருக்கிறான் என்று பொருள். அப்படி என்றால் நல்ல மனிதர்கள் பிள்ளையை கண்டிக்காமல் விட மாட்டார்கள். அது நல்ல விஷயம் அல்ல. நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்டிக்க வேண்டும். அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க வேலையாக, பொறுப்பாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு நம் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டும். அவர்களை நல்லவர்களாக, நீதிமான்களாக வளர்க்க வேண்டியதே நம்முடைய கடமை. அவர்கள் போன போக்கில் விட்டுவிடக் கூடாது. அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ ஏற்கனவே தண்டிக்கிறான். அப்படி என்றால் ஒரு மகன் தவறு செய்யும் பொழுது அந்த தகப்பன்
உண்மையான அன்போடு அந்த பிள்ளையை நேசித்தால், அந்த அன்பு கூர்ந்து நடக்கும் பொழுது ஏற்கனவே தண்டித்ததற்கு சமம் என்றால் அதைவிட உயர்ந்தது. அப்படி என்றால் ஒரு தகப்பன் மிகுந்த அன்போடு தன் பிள்ளைகளிடத்தில் நடக்க வேண்டும். அன்பு காட்டி தன் பிள்ளைகளை வளர்க்கிற மகன் நல்லபடியான வளர்ச்சி வளருவான், நல்லவனாக வளருவான். தகப்பனின் அன்பு அந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுது அந்த பிள்ளை தவறு செய்ய மாட்டான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். நீதிமான் சாப்பிடும் பொழுது அவன் திருப்தி அடைவான், நிறைவாய் இருக்கும் அவனுக்கு. கர்த்தர் அவனுக்கு நிறைவாய் கொடுப்பார், திருப்தி அடைவான். துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். துன்மார்க்கர் நிறைவாய் சாப்பிட முடியாது, திருப்தியாய் சாப்பிட முடியாது. சிலர் இருப்பார்கள், எவ்வளவு பணக்காரர்களாய் இருப்பார்கள், எவ்வளவு வசதி இருக்கலாம், எல்லாம் நிறைய உணவுப் பொருட்கள் இருந்தாலும் எப்பொழுதும் பசியோடவே இருப்பார்கள். அது சிலருக்கு அவர்களுடைய துன்மார்க்கத்திற்கு கர்த்தர் கொடுக்கும் தண்டனையாய் இருக்கிறது. புரிந்து கொள்வோம். நீதியின் பாதையில் நடக்கும் போது நாம் திருப்தியாய் புசிப்போம், நிம்மதியாய் வாழலாம், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏழையாக இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் சரி. ஆனால் நீதியாய் வாழ்ந்தால், நம் நிலையில் நாம் இருந்து நீதியாய் வாழ்ந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை திருப்தியாக்கும். திருப்தியாய் புசிக்கலாம், நிம்மதியாய் வாழலாம், சந்தோஷமாய் இருக்கலாம், நிம்மதியாய் கர்த்தரிடத்தில் போய் சேரலாம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை தன் கைகளால் இடித்து போடுகிறாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை குறித்து சற்று ஆழமாக கவனிப்போம். புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ என்று இரண்டு வகையாக கர்த்தர் பெண்களை பிரிக்கிறார். திருமணமான பெண்கள் இந்த வார்த்தையில் குறிப்பிடப்படுவது. ஸ்திரீ என்றால் திருமணமான பெண் என்று பொருள். அதாவது திருமணமான ஒரு குடும்ப தலைவியா இருக்கிற பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லும் பொழுது, வீடு கட்டுவது என்பது சாதாரணமாக கட்டிடம் கட்டுவதல்ல. செங்கல் மணல் எல்லாம் வைத்து சிமெண்ட் வைத்து வீடு கட்டுகிறோம் அல்லவா, அந்த வீட்டை குறித்து சொல்லப்படவில்லை இந்த வசனம். ஏனென்றால் எந்த வீடை கட்டுவது என்றாலும் அந்த குடும்ப தலைவர் ஆண் தான் வீட்டை கட்டுவார்கள். ஒரு தகப்பனாக இருக்கலாம், அல்லது கணவராக இருக்கலாம், அல்லது நம்முடைய மகனாக கூட இருக்கலாம். ஆண்கள் முன்னிலையில் நின்றுதான் வீடு கட்டுவார்கள், எல்லாவற்றையும் பார்ப்பார்கள். இந்த இடத்தில் அதுவும் இந்த காலத்தில் பெண்கள் செய்யலாம். ஆனால் இங்க வேதாகம காலத்தில் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக கூட பொதுவாக ஆண்கள் தான் வீடு கட்டுவார்கள். இது சாதாரணமாக கட்டப்படக்கூடிய வீடு என்று சொல்லும் கட்டிடத்தை குறிப்பதல்ல, இது குடும்பத்தை கட்டுவதை குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் என்ன என்று கவனிப்போம். ஒரு குடும்ப பெண், ஒரு கிறிஸ்தவ பெண், கர்த்தருடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்ப தலைவி எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாதவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ளவள் என்பவள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வேத வசனத்தின்படி கை கொண்டு நீதியின் மார்க்கத்தில் வாழ்ந்து தன் குடும்பத்தை கட்டுகிற பெண் புத்தியுள்ள மகள் என்று, புத்தியுள்ள ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. புத்தி இல்லாதவள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாமல், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், தன் இஷ்டப்படி வாழ்ந்து, உலக வாழ்க்கை வாழ்ந்து தன் குடும்பத்தை இடித்து போடுகிறவளுக்கு சமமாய் இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி என்றால் என்ன? புத்தி என்பது அறிவும் புத்தியும் கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதாவது வேதாகமத்தில் ஒரு ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்ப தலைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பல இடங்களில். அதில் சில காரியங்களை இன்றைய காலகட்டத்தில் ஒரு குடும்ப பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சற்று கவனிப்போம். குடும்ப பெண்கள் முதலில் செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறு, பொதுவாக பெண்கள் எல்லாரும் செய்கிற தவறு, இதை தவறு என்று உணராமல் நன்மை என்று நினைத்து பெண்கள் அதிகமாய் குடும்ப பெண்கள் செய்கிற ஒரு காரியம், எல்லோரும் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் கணவனை ஆளுகை செய்வது, கணவரை தன் இஷ்டப்படி நடத்துவது. இது மிகப்பெரிய தவறு, குடும்ப பெண்கள் செய்யக்கூடாது. ஒரு குடும்ப பெண் என்பவள் தன் குடும்பத்தை, அந்த குடும்பத்தை
கணவர் சுதந்திரமாக ஆளுகை செய்து வழி நடத்த விட வேண்டும். அது சரியானாலும் சரி, தவறாயிருந்தாலும், சில நேரங்களில் ஆண்கள் தவறாக முடிவெடுத்தாலும் கூட நாம் அதை விட்டுவிட வேண்டும். அவர்கள் விருப்பப்படி குடும்பம் நடத்தப்பட வேண்டும். தொடக்கம் முதல் அப்படி இருப்பதே குடும்பத்திற்கு நல்லது, இந்த பெண்களுக்கும் நல்லது. எந்த முடிவா இருந்தாலும் ஆண்கள் எடுக்கும் போது அதில் ஏற்படுகிற நன்மையோ தீமையோ அதை அனுபவித்து பார்த்து, சில நேரங்களில் தவறு செய்யும் போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்களுடைய வளர்ச்சி, அதாவது அறிவு வளர்ச்சி, குடும்ப ஆண் எல்லாவற்றையும் தெரிந்திருக்க வேண்டும். குடும்பத்தில் என்னென்ன சூழ்நிலைகள் வரும், அது ஒரு 30 வயதில் இருந்து 60 வயது வரைக்கும் ஒரு குடும்பத்தை நடத்தினால், அந்த 60 வயதில் அவருக்கு முழு ஒரு குடும்பம் என்றால் என்ன என்று முழுமையாய் என்னென்ன சூழ்நிலைகளில் என்ன செய்ய முடியும் என்று புரிந்திருக்கும். ஆரம்பத்தில் தவறுகள் பெண்களாயிருந்தாலும் குடும்பத்தில் எடுக்கும் முடிவுகள் சில நேரங்களில் தவறாக முடியும். ஆண்கள் எடுக்கிற முடிவும் அப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் ஆண்களை ஆளுகை செய்யக்கூடாது. நான் சொல்வதை கேளுங்கள், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது. முதலில் பெண்கள் இதை செய்வதை நிறுத்த வேண்டும். நம் குடும்ப நன்மை கருதி பண நஷ்டம் ஏற்படாமல் இருக்க நான் இதை சொல்கிறேன், நீங்கள் கேட்க. பெண்கள் நல்ல முடிவையே சொல்லலாம், நல்ல ஆலோசனைகளையே சொல்லலாம், தவறில்லை, நல்லதாகவே இருக்கும். ஆண்கள் தவறாகவே முடிவெடுத்தாலும் கூட நாம் அவர்களை ஆளுகை செய்யக்கூடாது. ஏன் என்றால் அதில் சில காரியங்கள் இருக்கிறது. அதாவது பெண்கள் எடுக்கும் முடிவுகள் 100 முடிவுகள் எடுத்தால் அதில் 90% சரியாகவே இருக்கும். ஞானமாக நிதானமாக குடும்ப நன்மையை கருதிதான் எடுப்பார்கள். 10% தவறாக போகும். அதனால் கணவன் மனைவிக்கிடையில் மிகுந்த பொல்லாப்பு உண்டாகும், பிரச்சனைகள் அதிகம் வளரும் வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆண்கள் எடுக்கும் முடிவுகள் பாதி சரியாக இருக்கும், பாதி தவறாகவே இருக்கட்டும். இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தாலும் மறுபடி அவர்கள் திருந்துவதற்கு அது வாய்ப்பாக அமையும். அதனால் ஆண்களை சுதந்திரமாக விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் தங்கள் குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து ஒழுக்கமாக குடும்பத்தை நடத்துவார்கள். அதுவே சிறந்தது. இப்படி மனைவி பெண்கள் சில நேரங்களில் அடங்கி, அதாவது ஆண்கள் தவறை செய்தாலும் கூட, ஏனென்றால் தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார் வேதத்தில், அதாவது உன்னை ஆளுகை செய்கிற அதிகாரி துன்மார்க்கனா இருந்தாலும் அவனுக்கு கீழ்ப்படிந்திரு என்று சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்க பெண்ணுக்கு அதிகாரி ஆண், அதாவது கணவன். அப்படி இருக்கும்போது கணவருக்கு அடங்கி நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது கடமை என்பதை சொல்வதை விட அதுதான் நமக்கு நன்மை. பெண்கள் ஆண்களிடம் விட்டுவிட்டு இவர்கள் சுதந்திரமாக மன நிம்மதியுடன் இருப்பது நல்லது. பெண்களுக்கு பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பாடுகள் எத்தனையோ இருக்கிறது. தினந்தோறும் ஒவ்வொரு மணி நேரமும் பாடுகள் இருக்கிறது. காலையிலிருந்து மாலை வரை தன்னை பார்த்து கொண்டு தன் குடும்பத்தை கவனித்து, வேலைக்கு செல்லும் பெண்களா இருந்தால் வேலையை கவனித்து எத்தனையோ பொறுப்புகளை சுமக்கிறோம். குடும்பத்தை ஆளுகை செய்கிற பொறுப்பை ஆண்களிடம் விட்டுவிட்டு பெண்கள் அடங்கி இருப்பதே நம்முடைய மனநிலைக்கும் நம்முடைய சரீர ஆரோக்கியத்திற்கும் நல்லது. இது மிக சிறந்த வழி. ஒரு முறை ஆண்கள் எடுக்கும் முடிவுகள் தவறாக இருந்தால் அதை அவர்களை உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் பெண்கள் என்ன செய்யலாம் என்றால் ஆலோசனை சொல்லலாம். கணவனுக்கு ஆலோசனை சொல்லலாம். அவர்கள் தவறான முடிவு எடுக்கிறது போல நமக்கு தோன்றினால் இதை இப்படி செய்யலாமே, இப்படி வேண்டுமென்றால் செய்து பாருங்கள் என்று ஆலோசனை சொல்லி விட்டுவிட வேண்டும். முடிவெடுக்கும் உரிமையை அவர்களிடம் விட்டுவிட வேண்டும். நாம் அவர்களை அதிகாரம் செய்யக்கூடாது. என் கணவன் நான் சொல்வதை கேட்டுதான் ஆக வேண்டும், இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடாது. இப்படி பொறுப்பாக பெண்கள் தங்கள் நிலையை உணர்ந்து நடந்து கொண்டால் மிக முக்கியமாக மன நிம்மதிக்கு, பெண்கள் மன நிம்மதியாய் வாழ்வதற்கு இது மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும். கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதும் நமக்கு நன்மையையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். நாம எல்லாவற்றையும் இழுத்து போட்டுக்கொண்டு ஆண்களை எந்த முடிவும் எடுக்க விடாமல், எந்த பொறுப்பும் அவர்களுக்கு இல்லாமல் குடும்பத்தில் எல்லா முடிவுகளையும் நாம் எடுத்தால் அவர்கள் தவறி தங்கள் வாழ்க்கையில் பல தவறுகள் செய்வதற்கு அதுவே காரணமாகிவிடும். அதனால் அப்படி செய்யாமல் அவரவர் பொறுப்பை, கர்த்தர் அவரவர்களுக்கு கொடுத்த கடமைகளை அவரவர்கள் செய்ய வேண்டும். அதுதான் சிறந்தது. பெண்கள் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு காரியம், பெண்கள் வேலைக்கு செல்வது, பணம் சம்பாதிப்பது, பொருளாதாரம் ஈட்டுவதும் தவறில்லை, செய்யலாம். வேலைக்கு செல்லலாம். பணம் தேவைப்படும்
நம்முடைய குடும்ப நிலைக்கு தேவை என்றால் போகலாம். முடிந்தவரை வீட்டில் இருந்து தன் குடும்பத்தை கவனித்துக் கொள்வதே, வசதி வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் வீட்டில் இருந்து குடும்பத்தை கவனிப்பதே மிகவும் சிறந்தது. பெண்களின் சரீர ஆரோக்கியத்திற்கு அது மிகவும் நல்லது. ஏனென்றால் அதிகமாய் மன உளைச்சலும் சரீர பாதிப்பும் இதனால் உண்டாகிறது. வீட்டு பொறுப்புகள், பிள்ளைகளின் படிப்பு, பணம், பொருளாதாரம், வேலைக்கு சென்றால் அதில் இன்னொரு பங்கு, வேலையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், குழப்பங்கள், அங்கிருக்கிற பாடுகள், இப்படி எல்லாவற்றையும் சுமக்கும் போது பெண்களுக்கு அது மிகவும் அதிக சுமை. ஒரு கழுதை ஒரு மூட்டை சுமக்க பலன் இருக்கும் போது அதில் 2 மூட்டை வைத்து அதை பெருமையாக நினைத்துக் கொண்டு கழுதை நினைக்க வேண்டாமே. அதில் பெருமை என்ன இருக்கிறது? நமக்கு தேவையானது ஒரு மூட்டை, அதை சுமந்தால் போதும். ஏன் இன்னொரு மூட்டையும் சேர்த்து சுமக்க வேண்டும்? ஒருவேளை நம்முடைய குடும்ப சூழ்நிலை வறுமையிலும் பண கஷ்டத்திலும் இருக்குமானால் பெண்கள் செல்லலாம் குடும்பத்தை தாங்குவதற்காக. அதில் தவறு இல்லை. அதாவது வேலைக்கு செல்வது குடும்பத்திற்கு நல்லது, வேலைக்கு செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் பிள்ளைகளின் மனநிலை, பிள்ளைகளின் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், குடும்ப ஆரோக்கியம் எல்லாம் அவர்களுடைய, முக்கியமாக குடும்ப ஆரோக்கியம் என்று சொல்லும் பொழுது ஒரு சமாதான நிலை இருக்கும். பெண்கள் வீட்டில் இருந்து குடும்பத்தை நடத்தும் போது பிள்ளைகளையும் கணவரையும் நன்றாக கவனித்துக் கொள்ள முடியும். அப்படி என்றால் வேலை செய்வதை சொல்லவில்லை. அதாவது நம்முடைய பிள்ளைகளை கண்காணித்து அடுத்த சந்ததியை வளர்க்கும் பொறுப்பு பெண்களிடம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் பிள்ளைகளை விட்டுவிட்டு பகல் முழுவதும் வெளியே வேலைக்கு சென்று விட்டு வீட்டிற்கு வந்து சோர்ந்து போய் படுத்திருந்தால் அவர்களுடைய மனநிலை என்ன, அவர்களுடைய தேவைகள் என்ன என்று புரிந்து கொள்ள முடியாது. அடுத்த சந்ததியை வளர்க்கும் பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிருஷ்டிப்பின் மிகப்பெரிய பங்கு அடுத்த சந்ததியை உருவாக்குவது. அதில் பெண்களுக்கு தான், பெண்களை நம்பிதான் ஆண்டவர் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்றெடுக்கும் போது அதிகமாய் குழந்தைக்காக நாம் எவ்வளவோ காரியங்களை தியாகம் செய்து இருக்கிறோம். அது மட்டும் போதாது, அவர்கள் வாழ்க்கையில் வளரும் வரைக்கும் அவர்களுக்கு நம்முடைய பாதுகாப்பு, உதவி தேவைப்படுகிறது. அவர்களோடு நம்முடைய கவனிப்பு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இதையெல்லாம் சரியாக கவனிக்க வேண்டும் என்றால் குடும்பத்தில், வீட்டில் ஒரு பெண் இருந்து எல்லாவற்றையும் கவனித்தால் தான் முடியும். முடிந்த வரைக்கும் பெண்களுக்கு செல்லாமல் வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது. அதுவும் இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த கடைசி காலத்தில் வாழ்கிறோம். பண ஆசையினால் கணவன் வேலைக்கு சென்று தேவையான அளவு சம்பாதிக்கும் போது அது போதும் என்று இருக்க வேண்டும். ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லை. சிக்கனமாக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பெண்கள் தங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில், கணவன் வேலைக்கு செல்கிறார், பிள்ளைகள் படிக்க செல்கிறார்கள், அவர்களுக்காக நாம் தினந்தோறும் வீட்டிலிருந்து நம் வீட்டு காரியங்களை கவனிப்பது முக்கியம் அல்ல. அதைவிட முக்கியமான ஒரு காரியம், வேதத்தை தியானித்து ஜெபித்து அன்றாடம் குடும்ப ஜெபத்தில் அவர்களை வழிநடத்துவது, அவர்களுக்கு போதிப்பது. இன்று நான் இந்த அதிகாரத்தை படித்தேன், கர்த்தர் எனக்கு இந்த காரியங்களை சொல்லிக் கொடுத்தார் என்று குடும்பத்தை நாம் வழி நடத்தலாம். நம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அழைத்து ஒரு குடும்ப கூடுகையாக, வீட்டு கூடுகையாக செய்யலாம். அதாவது வீடுகள் தோறும் ஜெப கூடுகை நடத்தினார்கள் பவுலையாவின் காலத்தில். அப்படி செய்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஜெப ஆலயத்தில் கூடினார். அங்கங்கு ஜெப ஆலயங்கள் கட்டப்பட்டு அங்கங்கு செய்யப்பட்டது. வீடுகளில் தோறும் அவர்கள் பந்தியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும்போது அப்படிப்பட்ட கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம். இப்படி பெண்கள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடாது. பெண்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படும் போது அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை ஆண்களுக்கு ஏற்படும். அதனால் அவர்கள் பல தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பாகும். பொய் சொல்வது, லஞ்சம் வாங்குவது, பிறரை ஏமாற்றுவது, அதிக பணம் சம்பாதிப்பதற்காக தவறான வேலைகளை செய்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்கள் செய்வதற்கு பெண்கள் காரணமாய் இருந்து விடக்கூடாது. அந்த பாவத்தை நாம் தான் சுமக்க வேண்டும் அப்படி செய்தார். அதனால் தயவு செய்து பெண்கள் புரிந்து கொண்டு குடும்பத்தில் நம் நிலை என்ன, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நிலையில் நாம் நிற்க வேண்டும். ஒரு வீடு என்பது பல செங்கல்களால், கருங்கல்களால் கட்டப்படுகிறது. ஒவ்வொரு கல்லும் அதினதின் இடத்தில் இருக்க வேண்டும். ஒரு கல் கொஞ்சம் நகர்ந்திருந்தாலும் அந்த வீடு ஒழுங்காய் இருக்காது, அது தாறுமாறாய் இருக்கும். ஒரே ஒரு கல் கூட சற்று விலகி இருக்க முடியாது. எல்லாம் மிகச் சரியாக இருக்க வேண்டும். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும்
தங்கள் நிலையில் சரியாக இருக்க வேண்டும். பெண் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நமக்கு என்ன ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். குடும்ப பெண்களுக்கென்று என்ன பொறுப்பு இருக்கிறது? திருமணம் ஆகி அந்த குடும்பத்திற்கு வந்ததும் அந்த குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். முதலில் நாம் ஜெபத்திற்கும் வேத வாசிப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில். அப்படி நாம் செய்யும் பொழுது எல்லாம் சரியாகும். மற்ற காரியங்கள் எல்லாம் தானாக சரியாகும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அங்கு செயல்பட ஆரம்பிப்பார். அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோர் மனதையும் அவர் மாற்றுவார், பரிசுத்தப்படுத்துவார். காரியங்கள் மிக பெரியதாகும். பிள்ளைகள் ஊழியக்காரர்களாக வளருவார்கள். கணவன் ஊழியக்காரராக மாறுவார். நாம் எல்லோருமே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். கடைசி காலம், கடைசி சந்ததியாய் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது பணம் சம்பாதிப்பதற்காக வேலைக்கு செல்வது, இல்ல குடும்பத்தில் ஆடம்பர வாழ்க்கை வேண்டும், அதிக நகை வேண்டும், அதிக பணம் வேண்டும் என்று ஆசைப்படுவது, இப்படியெல்லாம் உலகத்தாரை போல ஒரு அறியாமையின் பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. கர்த்தரை அறிந்த பரிசுத்தவன்களாக நம்மை நாம் உணர்ந்து நம் பொறுப்பு என்ன, நம்முடைய நிலை என்ன, எத்தனை நகை வைத்திருந்தாலும் அதிகமாய் போட முடியாது. அதை நாம் வைத்து என்ன செய்ய போகிறோம்? அது கடையிலேயே இருந்திருக்கலாம். நாம் அதை பாதுகாக்கிற வேலையாவது நமக்கு இல்லாமல் இருக்கும். அதனால் அதிக பொருளினால் பணம் அதிகம் சேர்த்தாலும் அப்படித்தான். எல்லாம் நமக்கு பாரமாகிவிடும். ஓரளவு தேவையான அளவு இருந்தால்தான். அதிகமாய் சாப்பிட்டால் நம் உடல் செரிக்காது. அது நமக்கு தொல்லை கொடுக்கும். அது போலதான் பணமும் பொருளும் கூட அளவுக்கு அதிகமாய் சேர்க்க நினைத்து கொண்டு உலக வாழ்க்கை வாழ வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். நம் நேரத்தை ஒதுக்குவோம். பெண்கள் குடும்பத்தில் நாம் வழி நடத்த கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்க ஆரம்பித்தால் நம் பிள்ளைகள், கணவர், நம் குடும்பத்தார் எல்லாருமே அதை பழக்கமாக்கி விடுவார்கள். முக்கியமாக நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து பார்த்து சிறு வயதிலிருந்து ஜெபிக்க தொடங்கினால் அந்த பிள்ளைகள் மிகப்பெரிய ஊழியக்காரர்களாக, பரிசுத்தவான்களாக வருவார்கள். இப்படி இதுதான் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறதற்கு அடையாளமாய் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு நாம் உலக வாழ்க்கை வாழ்ந்தால் புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை தன் கைகளால் இடித்து போடுகிறாள். எப்படி அது? புத்தி இல்லாத ஸ்திரீ கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டாள். ஜெபம், வேத வாசிப்பு போன்ற காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள். அப்படிப்பட்ட பெண்களுடைய நிலை என்ன? அவர்கள் கர்த்தருக்கு இடம் கொடுக்காமல் குடும்ப காரியங்களை அசட்டையாய் செய்வது, மெகா சீரியல் பார்ப்பது, டிவி பார்ப்பது, சினிமா பார்ப்பது, பொழுதுபோக்கு காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, தனக்கென்று வாழ்வது, சுயநலமாய் வாழ்வது, பெருமைக்காக வாழ்வது, பிறர் போற்ற வாழ வேண்டும் என்று நினைப்பது, இப்படிப்பட்ட காரியங்களில் ஒரு பெண் நடந்தால் அந்த குடும்பமும் அந்த பிள்ளைகளும் அடுத்த சந்ததியும் அப்படியேதான் மாறி போகும். ஒரு குடும்ப பெண்ணின் நிலை என்ன இருக்கிறதோ மனநிலை, அதுதான் அந்த குடும்பத்தை மிகவும் பாதிக்கும், அதிகமாய் பாதிக்கும். அதனால் நாம் இதை புரிந்து கொண்டு புத்தியுள்ள ஸ்திரீயாக, கர்த்தருக்கு பிரியமான ஸ்திரீயாக, நம்மை நம்பி சிருஷ்டிக்கும் மிகப்பெரிய பங்கை கர்த்தர் ஒப்படைத்திருக்கிறார். பெண்ணை நம்பிதான் ஒப்படைத்திருக்கிறார். பெண்ணாகிய நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நம் சந்ததியை எப்படி வளர்க்கிறோம், அதுதான் மிகவும் முக்கியம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. ஒரு தாயாய் மாறிய பின்பு, ஒரு குடும்ப தலைவியாய் ஒரு தாயாய் மாறிய பின்பு கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நம் பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறோம், என்னென்ன சொல்லி, அவர்கள் தவறே செய்தாலும் தவறில்லை, நாம் சரியாக போதித்திருக்கிறோமா? நம் விருப்பப்படி அவர்களை ஆளுகை செய்வதல்ல, நாம் சொல்ல வேண்டிய எல்லா காரியங்களையும் சொல்லி கர்த்தரை வார்த்தையின்படி உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் கர்த்தருடைய வசனங்களை சொல்லி நாம் வழி நடத்த வேண்டும். சில பிள்ளைகள் கேட்பார்கள், சில பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேட்காவிட்டாலும் அவர்கள் நினைவில் நாம் சொன்ன போதனைகள் இருக்கும். அவர்கள் மனம் திரும்பி வந்து விடுவார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் தவறுகளை செய்தாலும் அதன் பின்பு அவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள். ஏனென்றால் நம்மால் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள் சென்று அடைந்திருக்கிறது. அந்த வார்த்தை வேலை செய்யும். அந்த விதை முளைத்தெழும்பும் போது அவர்கள் வாழ்க்கை செழித்திருக்கும். அதனால் நாம் நம்முடைய கடமையை, குடும்பம், அடுத்த சந்ததி என்பது பெண்களின் கையில் இருக்கிறது. ஒரு நாட்டின் அடுத்த சந்ததி, ஒரு உலகத்தின் அடுத்த சந்ததியே பெண்களின் கையில், தாய் என்ற ஒரு பெண்ணின் கையில் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண் தன் குடும்பத்திற்காக நேரத்தை செலவழிப்பதும், கர்த்தருடைய சன்னதியில் அமர்ந்திருந்து தன் குடும்பத்தை வழிநடத்த கற்றுக்கொள்வதும் மிகவும் நல்லது. அதுவே சிறந்தது.
இதற்கு பல ஆதாரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது என்று காரியங்கள் செய்ய வேண்டும் என்று பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சிலவற்றை நாம் கவனிப்போம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் பெண்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல பல இடங்களில் இருக்கிறது. ஆனால் நாம் கவனித்து செயல்பட வேண்டும். பல நேரங்களில் வேதாகமத்தில் மிக முக்கியமான காரியங்களை பெண்களை வைத்துதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கடைசி கால வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் பொழுது, அதாவது புத்தியுள்ள கன்னிகைகள் கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்தார்கள், புத்தி இல்லாத கன்னிகைகளோ கைவிடப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வந்த பெண், அதாவது திருச்சபையே பெண் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. இந்த உலகத்திற்கு முதல் பாவம் வந்தது பெண்ணால். கடைசியில் அந்த பொல்லாதவனை அழிப்பதும் கர்த்தர் பெண்ணாகிய திருச்சபையினால். திருச்சபையே பெண் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க நாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் எப்படி செயல்படுகிறாள் என்பதை அந்த பிள்ளைகளை வைத்து தெரிந்து கொள்ள முடியும். பெண்களின் வழி நடத்துதல் தான் அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையாய் இருக்கிறது. பெண்கள் சாதாரணமாக பேசும் வார்த்தைகள் அங்கு பிள்ளைகளின் உருவம் எடுத்து வந்திருக்கும். அந்த அளவுக்கு பெண்களின் செயல்கள் முக்கியமானவை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களாகிய நாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படும் பொழுது மிக சிறந்த ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும் நாம் மாற முடியும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இது மிக மிக முக்கியமாயிருக்கிறது. பெண்கள் பொதுவாக என்னிடத்தில் இந்த நகை வாங்கியிருக்கிறேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்வது, இந்த துணி வாங்கியிருக்கிறேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்வது, என்னுடைய பிள்ளைகள் இந்த புகழ்ச்சியான மிக உயர்ந்த பள்ளியில் படிக்கிறார்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்வது, இது போன்ற சிறு பிள்ளைத்தனமான செயல்களை செய்யக்கூடாது. பெண்கள் செய்கிற மிக சிறியதான செயல்கள், இது சிறு பிள்ளைத்தனமாக, சின்ன பிள்ளைகள் என்னிடத்தில் சாக்லேட் இருக்கிறது பார் என்று சொல்லும், அது போன்ற செயலா இருக்கிறது. பெண்கள் ஞானமாய் நடக்க வேண்டும். ஒரு முதிர்ந்த ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை அலசி ஆராய வேண்டும். தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து பல காரியங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருக்க வேண்டும். இப்படி சிறு பிள்ளைத்தனமான விளையாட்டுத்தனமான செயல்களில் நம் வாழ்க்கையை கடிக்க கூடாது. சுகபோகமாய் வாழ்வது என்பதையே வாழ்க்கையாய் வைத்திருக்க கூடாது. என் வீட்டில் எனக்கு எல்லா வசதியும் இருக்க வேண்டும், நான் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நினைப்பது மிகவும் புத்திசாலித்தனம் இல்லாத செயலாய் இருக்கிறது. கொஞ்சமாவது நாம் புத்திசாலித்தனமாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வந்திருப்பது சுகமாய் வாழ்ந்து அனுபவித்து போவதற்கல்ல. இந்த உலகத்தில் பல காரியங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வேலை செய்ய வந்திருக்கிறோம். நம்முடைய வேலை என்ன என்றால், ஏவாளம்மா முதல் சாத்தானை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். அவன் வருவதற்கு வாசலாய் இருந்து விட்டார்கள். அவர்களுடைய செயல் அப்படி இருந்தது. அப்படி இருக்க நம் முற்பிதாக்கள் பாவம் செய்து இந்த பூமிக்கு அவனை வரவழைக்க டிக்கெட் கொடுத்து விட்டார்கள். பொல்லாதவன் வர தொடங்கி விட்டான். அப்படி இருக்க அவன் இந்த பூமியில் செய்யும் ஆளுகையிலிருந்து இந்த பூமியின் ஜனங்களை பிரித்து அவன் வலையை விரித்து வைத்து பிடித்து வைத்திருக்கிற ஜனங்களை பிடித்து அவர்களை விடுதலையாக்கி கர்த்தரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பணி நமக்கு இருக்கிறது. பொல்லாத சாத்தானை அடித்து விரட்டும் பணி நமக்கு இருக்கிறது. அந்த வேலை செய்யதான் இந்த பூமியில் நாம் பிறப்பெடுத்திருக்கிறோம். இதை உணர்ந்து கொண்டு வந்த வேலையை பார்க்க வேண்டும். சுகபோகமாய் தூங்குவதல்ல. ஒரு வயல் இருக்கிறது. அந்த வயலுக்கு ஒரு முதலாளி வேலை செய்ய வேலைக்கு ஆட்களை அனுப்புகிறார். ஒரு திராட்சை தோட்டத்தில் திராட்சை பழங்களை பறிப்பதற்காக கூலி ஆட்களை அந்த தோட்டக்காரர் அனுப்புகிறார். தோட்டத்தில் வேலை செய்ய போன அந்த வேலைக்காரர்கள் எல்லாரும் பழங்களை பறித்து சாப்பிட்டு விட்டு அந்த இடத்தில் நன்றாக படுத்து தூங்கி கொண்டிருந்தால் அந்த தோட்டக்காரருக்கு எப்படி கோபம் வரும் என்று நினைத்து பார்ப்போம். திராட்சை தோட்டத்திற்கு கூலிக்கு பேசி வேலைக்கு அனுப்பி இருக்கிறார் தன் வேலையாட்களை அந்த முதலாளி, அந்த தோட்டக்காரர். அப்படி இருக்க இவர்கள் போய் வேலையாட்கள் போய் திராட்சை தோட்டத்தில் பழங்களை பறித்து சாப்பிட்டு விட்டு நன்றாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தால் தோட்டக்காரருக்கு எப்படிப்பட்ட பயங்கரமான கோபம் வரும்.
அந்த கோபத்தின் விளைவு எப்படி இருக்கும்? அடித்து விரட்டுவார் அல்லவா? அது போல இப்படி செய்தீர்களே என்று நாங்க அடி கொடுப்பார். நிச்சயமாக அந்த தோட்டக்காரர் அடிப்பார். அது போல நாம் இருந்து விடக்கூடாது. இந்த பூமிக்கு வந்தது சாத்தானை அடித்து விரட்டுவதற்காக நம்மை அனுப்பி இருக்கிறார். தாயின் கருவிலிருந்து தெரிந்து கொண்டு நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். யுத்தங்களை நமக்கு பழக்க வைக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, தாவீதையா சொல்லி இருக்கிறாரே, என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார் என்று. அவருக்கு மட்டுமா சொல்லி இருக்கிறார்? நமக்கும் சேர்த்துதான். எல்லோரும், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் பொதுவான வசனம் அது. நாம் எல்லோரும் யுத்தம் செய்ய வேண்டியவர்கள். பொல்லாத தீங்கை எதிர்த்து, பாவத்தை எதிர்த்து, தீமையை எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டியவர்கள். அப்படி இருக்க நாம் வந்த வேலையை பார்க்காமல் சுகமாய் சாப்பிட்டு தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அதனால் நாம் எச்சரிக்கையுடன் இருந்து கர்த்தருடைய மகா பயங்கரமான கோபாக்கினை நாளுக்கு சென்று விடக்கூடாது. அந்த நாளில் நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு தப்பித்துக் கொள்வோம். இப்பொழுதே விழித்துக் கொள்வோம். இதுவரை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, போகட்டும், முடிந்து போனது. இனியாவது இந்த நாளில் மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். உலக வாழ்க்கையை விட்டு எப்பொழுதும் கர்த்தரையும் கர்த்தருடைய சித்தத்தையும் அறிய காத்திருப்போம். ஏஞ்சல் டிவி போன்ற டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்போம். செல்போனில் வருகிற ஊழியர்களின் செய்திகளை கேட்போம். நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம் கர்த்தருடைய வருகைக்கு. அப்பொழுது நாம் பரிசுத்தமாவோம். நம்முடைய ஊழியம் என்ன, நம்முடைய வேலை என்ன என்று கர்த்தர் நமக்கு சொல்லுவார். அதை நாம் செய்து நல்லபடியாக கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். அப்போதுதான் பரலோக ராஜ்யத்தை சென்றடைய முடியும். பரலோகத்தை எந்த நேரத்திலும் இழந்து விடக்கூடாது. அது மட்டுமே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் பொறுப்பாக, உணர்வடைந்தவர்களாக வாழ வேண்டியது முக்கியம். கோமாவில் இருப்பது போல நாம் நம்மை மறந்த நிலையில், நாம் எதற்கு பிறந்தோம், எதற்கு வாழ்கிறோம், ஏன் போக போகிறோம் என்ற எந்த உணர்வும் இல்லாமல், எங்கே செல்ல போகிறோம் என்ற சிந்தனையும் இல்லாமல் கோமாவில் இருப்பது போல மனிதன் வாழக்கூடாது. நம்முடைய மனம் மயங்கி திரியக்கூடாது. சரீரத்தில் மயக்கம் வந்தாலே ஒன்றும் செய்ய முடியாது. மனதில் மயக்கம் ஏற்பட்டால், உலக மயக்கம் இருந்தால் ஒன்றத்திற்கும் பிரயோஜனம் இல்லாத மிருகங்களைப் போல நம் வாழ்க்கை மாறிவிடும். மிருகங்கள் பிறக்கும், வாழும், மரிக்கும், அதன் ஆத்துமா பாதாளத்திற்கு செல்லும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் முடிந்து போகும். பரலோகத்தை அடைய முடியாது. உலகத்தின் வாழ்க்கை வாழ்கிறவர்களுடைய முடிவு மிருகத்தின் வாழ்க்கையை போலதான். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் போய்விடக் கூடாது. தப்பித்துக் கொள்வோம், எச்சரிக்கை அடைவோம், விழிப்புணர்வை அடைவோம். முதலில் தெரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போகும் வழியை கற்றுக்கொண்டு அதன்படி நடப்பது நல்லது. முக்கியமாக பெண்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்: தகப்பனிடத்தில் திருமணமாகாத பெண்கள் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர்களுடைய சொல் கேட்டு நடந்து நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். திருமணமான பின்பு தகப்பன் பேச்சை கேட்டு கொண்டிருக்க கூடாது. கணவரின் வார்த்தையை கேட்டு நடக்க வேண்டும். கணவருக்கு ஆலோசனை சொல்லலாம், அதிகாரம் செய்யக்கூடாது. அதை புரிந்து கொள்வோம். குடும்ப விஷயங்களில் ஆலோசனை தான் பெண்கள் சொல்ல வேண்டும். கணவன்மார்களும் பெண்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது. அவர்கள் ஆலோசனை சொல்லும் போது அதை காது கொடுத்து கேட்க வேண்டும். அது நீதியாய் நியாயமான காரியமாய் இருந்தால் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை பெண்கள் தவறான ஆலோசனை சொல்லும் பொழுது அதை மறுக்கவும் ஆண்கள் செய்ய வேண்டும். நீதியின் பாதையே முக்கியம். ஆண் சொன்னால் என்ன, பெண் சொன்னால் என்ன, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்கிறோமா என்ற ஆராய்ச்சி மட்டும் எப்பொழுதும் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். இது கர்த்தருடைய சித்தமா? இந்த முடிவு சரியான முடிவா? இது பரிசுத்தமான வாழ்க்கையா? இந்த காரியத்தை செய்வது நீதியா அநீதியா? அதை பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் அதிகாரம் இருக்கக்கூடாது. அன்பு ஆளுகை செய்ய வேண்டும். அதிகாரம் குடும்பம் என்பது இராணுவ அமைப்பு அல்ல. அதிகாரம் செலுத்தி கொண்டு இருப்பதற்கு அது குடும்பம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்து ஒற்றுமையாக அந்த குடும்பம் என்ற தேரை எடுத்து செல்ல வேண்டும். அதை புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. ஆண்களும் பெண்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்கள் ஆலோசனைகளை காது கொடுத்து முதலில் கேட்க வேண்டும். சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டுதான் நடக்க வேண்டும் என்று தேவையில்லை, அவசியம் இல்லை.
அதையும் புரிந்து கொண்டு மனைவியையும் சரியாக நடத்த தெரிந்து கொள்ள வேண்டும். மனைவியினிடத்தில் அன்பாக இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆணாதிக்க போக்கு இருக்கக்கூடாது. நான் ஆண் என்று பெண்கள் மேல் ஆண்கள் அதிகாரம் செய்தால் கர்த்தர் உங்கள் மேல் உங்களுக்கு அதிகாரியா இருக்கிறார். ஆண்களுக்கு அதிகாரியா இருக்கிறார். அவரும் ஆளுகை செலுத்துவார். எந்த ஒரு கணவனும் மனைவியினிடத்தில் அன்பாய் இருந்தால் கர்த்தரும் அந்த கணவனிடத்தில் அன்பாயிருந்து அந்த குடும்ப தலைவன் மேல் அன்பாயிருந்து வழி நடத்துவார். நாம் எப்படி செயல்படுகிறோமோ பிறருக்கு அது போல நமக்கும் கொடுக்கப்படும். புரிந்து கொள்வோம். ஆண்களும் பெண்களை மதித்து அவர்களுக்கும் உரிமை கொடுத்து சுதந்திரமாய் வாழ வைப்பது சிறந்தது. புத்தி இல்லாத ஸ்திரீ என்னென்ன செய்வாள் என்றால், புத்தி இல்லாத ஸ்திரீ என்பவள் ஆடம்பர வாழ்க்கைக்கு இடம் கொடுப்பாள். கர்த்தருடைய வழிகளை அறியாதவளாய் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவளாய் இருப்பாள். அப்படிப்பட்ட பெண்கள் தங்கள் குடும்பத்தை இடித்து போடுகிறார்கள் என்றால் என்ன? கட்டிடத்தை போய் எந்த பெண்ணும் இடிப்பதில்லை. அதன் பொருள் என்னவென்றால், குடும்பத்தில் தவறான ஆலோசனைகளை செய்து கணவனை ஆளுகை செய்து தானே எல்லாவற்றையும் முடிவெடுத்து தானே எல்லா காரியங்களையும் கணவன் மேலும் திணிப்பாள். இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவி அந்த குடும்பத்தில் அதிகாரம் செலுத்தலாம், தவறில்லை, அதில் தவறில்லை. கணவன் இருக்கும் பொழுதுதான் பெண்கள் அந்த தவறை செய்யக்கூடாது. இதிலும் கவனமா இருக்க வேண்டும். புத்தி இல்லாத ஸ்திரீ முதலில் தான் ஒழுக்கமாக கற்பு நெறியோடு இருக்க மாட்டார். அது மிகப்பெரிய தவறு. ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். நாம் முதலில் பெண்கள் பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொண்டு தன் குடும்பத்தினரையும் அந்த நீதியின் பாதையில் நடத்த வேண்டும். தவறான பெண்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். அப்படி இருந்து விடக்கூடாது. எந்த சிறு தவறும் குடும்பத்தை பெரிதாய் பாதிக்கும் பெண்கள் செய்கிற தவறுகள் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த தவறான காரியங்களுக்கும் இடம் கொடுக்க கூடாது. முதலில் பெண்கள் பொய் பேசக்கூடாது. பொய் பேச நினைத்தாலே அதில் எல்லா தவறுகளும் ஒன்றொன்றாய் வந்து கொள்ளும். எந்த மனிதனாய் இருந்தாலும் பொய்யை விட்டுவிட வேண்டும். உண்மை பேசி பழக வேண்டும். உண்மையை மட்டுமே பேச வேண்டும். அதிகமாய் பேசுவதை நிறுத்த வேண்டும். தேவையான பொழுது ஓரிரு வார்த்தைகள் பேசுவதே சிறந்தது. முதலில் பெண்கள் சும்மா இருக்கக்கூடாது. மனதில் அவர்களுக்கு பொறுப்பு இருக்க வேண்டும். தினமும் ஊழியம் செய்ய வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இது இல்லாத இடத்தில் எந்த இடத்திலும் பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பாவம் இருக்கும். வேத வாசிப்பும் ஜெபமுமே நமக்கு குடை போல இருந்து, ஒரு ரெயின்கோட் போல இருந்து நம்மை பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளும். அதை புரிந்து கொண்டு ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் ஒழுங்குபடுத்தினால் மற்ற காரியங்கள், இதை ஒழுங்காக செய்தால் மற்ற காரியங்கள் எல்லாம் சரியாக வந்துவிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதன்.